வணக்கம் நண்பர்களே. இந்த சீசனில் மாங்காவோட விளைச்சல் அதிகமாக இருக்கிறதுனால மாங்காவோட ரேட்டு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குதுங்க. வருஷம் மாங்காயோட ரேட்டு ஒரு சில ஆவரேஜ் விலையிலையாவது விற்கும். இந்த வருஷம் ரேட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குதுங்க. இதுக்கு காரணம் இந்த வருஷம் விளைச்சல் அதிகமாக இருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இது வந்து எங்கள் தோட்டத்தில் இருக்கிற மரங்க. நான் இதுக்கு முன்னாடி வீடியோ வந்து போட்டிருப்பேன். ஒரு 70 வருஷத்து மரம் எங்கள் தோட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மரத்தில் காய்ச்ச காய் தாங்க பாருங்கள். குறைஞ்சது ஒரு 4000-5000 காய்க்கு மேலே இருக்குங்க. என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, விளைச்சல் அதிகமாக இருக்குது. ஆனால் இதில் மிகப்பெரிய பிரச்சனை, அந்த காய் வந்து மரத்துலேயே பழுத்தாலும் சரி, அது வந்து வெடித்து புழுவாக வந்துடுதுங்க. அது வந்து காயே வந்து அது பழுத்துருது, மரத்துலேயே பழுத்து அது உள்ளே வந்து புழு வச்சிருதுங்க. அது போக காய் வந்து ரெண்டாக வெடிக்க ஆரம்பிச்சிருது. இது என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தெரியல. நீங்கள் வீடியோ பார்க்குற யாருக்காவது அந்த பிரச்சனை என்ன பிரச்சனை, இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக கீழே மெசேஜ் பண்ணுங்கள். இதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறத வந்து சொல்லுங்கள். பாருங்கள் எந்தளவுக்கு காய் வந்து கொத்தாக தொங்குது அப்படின்ட்டு. இந்த மரம் அதான் சொன்னோம் பார்த்தீங்களா, ஒரு 70 வருஷத்தோட மரம். உங்களுக்கு இதோட விதை வேணும் அப்படின்னா, இந்த மரத்தோட விதை வேணும், சீடு வேணும் அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதை வந்து நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். ஏன்னா இது கிளிமூக்கு மாங்காய் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஊரில் சொல்லுவோம். இது வந்து நாட்டு மாங்காய்ங்க. இப்போ வந்து ஹைப்ரிட்லாம் நிறையா வந்திருக்கு. ஆனால் இது வந்து நாட்டு மாங்காய். எங்கள் தாத்தாவோட காலத்தில் அவர் வந்து தோட்டம் வாங்கினப்போ இந்த மரத்தை வந்து வச்சது. அதனால் இதனோட ஷீடு வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வந்து சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கொரியர் பண்ணி வைக்கிறேன். ஏன்னா மாங்காவோட விளைச்சல் வந்து அதிகமாக இருக்கும் இந்த மரத்தில். நீங்கள் வந்து நாட்டு செடி, அதாவது ஹைப்ரிட் செடிலாம் வச்சுருப்பீங்க, அது சின்ன மரத்துலேயே வந்து காய் காய்க்க ஆரம்பிச்சிடும். ஆனால் இதனுடைய தன்மை வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் தான் காய் காய்க்க ஆரம்பிக்கும். ஆனால் ஒரு 70 வருஷம் 80 வருஷத்துக்கு மேலே இந்த மரம் வந்து கண்டிப்பாக நிலச்சி நிற்கும். பாருங்கள், நான் சொன்னேன் பார்த்திங்களா, அந்த மாங்காயில் வந்து சொத்த மாதிரி விழுகுது அப்படின்ட்டு. இதுதான் காரணம். அதே மாதிரி கீழே எத்தனை மாங்காய் கொட்டி கிடக்குதுன்னு மட்டும் பாருங்கள். நிறையா மாங்காய் கீழே வந்து கொட்டி கிடக்குதுங்க. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இதுக்கு விளைச்சல் அதிகமாக இந்த வருஷம், இல்லை மரத்தோட தன்மையா, இல்லை எதனால் இந்த பிரச்சனை அப்படிங்கிறது கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடிஞ்சால் இதுக்கு சொல்யூஷன் சொல்லுங்கள். எத்தனை மாங்காய் கீழே கொட்டி கிடக்குதுன்னு மட்டும் பாருங்கள். பழுத்து கொட்டிடுதுங்க மாங்காய். எல்லா மாங்காயும் கீழே கொட்டிடுது. அதே மாதிரி உங்களுக்கு மாங்காய் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து கொரியர் அனுப்பி வைக்கிறோம். முடிஞ்ச வரைக்கும் இந்த 1 வீக்கில் மட்டும்தாங்க காய் கிடைக்கும். ஏன்னா நிறைய காய் வந்து கீழே கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நான் கொரியர் அனுப்பி வைக்கிறேன். கிலோவுக்கு வந்து நீங்கள் 20 ரூபா கொடுத்தீங்கன்னா போதும். கொரியர் சார்ஜ் தனி. 1 கிலோ 20 ரூபாய்க்குன்னே உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். எல்லாமே ஒரிஜினல் நாட்டு மாங்காய் தாங்க. இந்த மரத்தை பார்த்தாவே தெரியும். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.